Now we are going to boating. அன்பான பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம். மனைவியுடைய பிறந்த நாள் நிமித்தமாக நேற்று திருவனந்தபுரம் வந்து கோவளம் பீச்சுக்கு சென்றோம். இன்று பூவாறு போட்டிங் வந்தோம். அருமை நண்பர் பீட்டர் அவர்கள் அந்த வண்டியை எங்களுடைய போட்டை செலுத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர், நல்லவர். சரியானது ஒரு பாலம் இங்கே காணப்படுகிறது. இதன் வழியாக மக்கள் கடந்து செல்வதற்கு பயன்படுவது நலமாக கட்டியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பேக் சைடு. இதோட ஃப்ரண்ட் சீ சைடு. நம்ம அந்த சைடு போகும்போது பார்க்கலாம். இது ஹோட்டலா? ஆமாம், இந்த போகிற ரூட்டில் நம்ம திரும்பி வராது, நம்ம அப்படியே சுற்றி வரும். ஓ ரைட். இதே பாதையில் வர மாட்டோம். ஹோட்டலு ஆமாம், இது 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த பக்கம் ஆல்ரெடி இருக்கு, ஊர் உண்டு, ஊர்காடு. ஒரு ஐலண்டுப்பா. ஓ, ஐலண்டு. ஐலண்டு ஃபுல்லாக இருக்குது ஹோட்டல். நிறைய போட்டு போயிட்டு வருதுன்னா. ஆமாம், எல்லாரும் வருவாங்க. நான் சீசன்னால வரவங்க வர்றாங்கண்ணா. இல்லை, எப்போவுமே ரேட் இதுதானா? சீசனுக்கு கூடுமா? இல்லை, எப்போவுமே போட்டிங் ரேட் இவ்வளோதானா? ஆமாம், கூடுமா? பார்த்துட்டு அங்கே இருந்து வாங்க, இப்படியே வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருந்து இப்படியே போய் அப்ளை பண்ணுவோம். அப்போ மாற்றி போகிறோம். கொக்கு கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா உரசிலாம் போயிருக்க. மடி இந்த பறவை பேர் வந்து பெருக்கன்னு சொல்ல பறவை. போட்டோ சுற்றி எடுத்து உடஞ்சி சாப்பிட்றோம். தேங்காய் வேற பறிச்சுட்டு வராங்க பற்றியெல்லாம். இளநியா தேங்காயோ அது அந்த ரோட்டே வந்து வந்துடலாம். ஆமாம். அப்போ இது வந்து நார்வேல் ரோடு, அங்கே போகிற ரோடு. இது நம்ம இதுதான் ரைட்டு போனால் கன்னியாகுமரி போகலாம். லெஃப்ட் திரும்பினா நம்மளை திருவனந்தபுரம் டவுன் ஏர்போர்ட் போயிடலாம். அதான் இந்த ரோட்டில் வரும்போது ஒரு தடவை பார்த்தோம். பார்த்து நாங்கள் திருவனந்தபுரத்தில் போய் தங்கினோம். சரி, தலைவரை இங்கே இந்த ரூட்டில் நம்ம இப்படியே ஒரு 35 கிலோமீட்டர் போனால் நெய்யாறு டேம் போயிடலாம். நெய்யாறு டேம். ஓ, இதுலே? ஆமாம், அந்த நெய்யாறு டேம் உள்ள தண்ணி இப்படியே வந்துட்டு கடலுக்கு போகும். இங்கே எல்லாம் ஏகப்பட்ட போட்டில் அப்போ இருக்குது. இதெல்லாம் போட்டி நம்ம சுற்றுற இடம் தான் அவங்க சுற்றுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்த இடத்த வந்துட்டு இங்கே உள்ள புல்லை பார்க்கலாம். இங்கே ஏதாவது வேற ஏதாவது போட் கிளப்ல போனால் நம்ம இப்போ பார்த்த ஐலண்டு மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கே ஒரு பாவூலி சீனல் மாதிரி ஒரு ஐலண்ட் இருக்குது. அதுவும் பார்த்து நம்ம போய் பீச்சு போயிடலாம். கிங் ஃபிஷர் பறக்கிறது. கோவளம் பீச்சுங்கிறது நேராக நார்வேல வந்து ஒற்றை ரோடு. மொத்தம் 3 மணி நேரத்தில் கோவளம் பீச்சுக்கு வந்துடும். ஆமாம், வெளியே துறைமுகத்துக்கு இந்த பக்கம் வர்க்கலா பீச்சு, இந்த பக்கம் கோவளம் பீச்சு. கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் பூவாறு. எல்லாம் அந்த ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவு தான் எல்லாம் இருக்குது. அது ஒரு கிரிமினல் தான். ஆமாம், அதனால தான் அழகாக நிற்கிறது. கிட்டத்தட்ட அது ஒரு கஞ்சா மாதிரி. ஆனால் அங்கே பறிச்சு சாப்பிட ஆட்களும் உண்டு, ஆள்காரும் உண்டு. சாப்பிட்டா 3 நாளில். இந்த பூவாறு போட்டிங் வருகிற வழியிலே அந்த போட்டிங்கிலேயே டீ கடை வைத்திருக்கிறார்கள். டீ, ஸ்நாக்ஸு, சாப்பாடு, பிரியாணி அனைத்துமே வந்து அந்த போட்டிங் செல்லக்கூடிய நீர் வழித்தடத்திலே 4-5 போட்டுகளை நிப்பாட்டி அதை கடையாக ஒப்பனை செய்து அந்த கடையிலே சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ பீச் பக்கம் வந்தோம். அதாவது நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வங்கக்கடல், இது வந்து அரபிக்கடல். இந்த அரபிக்கடல் பகுதியிலே வந்திருக்கிறோம். வந்து நாங்கள் ஒட்டகத்தில் சவாரி செய்வதாக உள்ளோம். இந்த ஒட்டகத்தில் சவாரி செய்யும் போது நாங்கள் போட்டிங் எடுக்கிறோம். நீங்கள் கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பூவாறு போட்டிங் வந்த இடத்திலே அரபிக்கடலுடைய பீச்சில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழகத்தில் வங்கக்கடல், கேரள பகுதியிலே அரபிக்கடல் மற்றும் பூவாறு போட்டிங் வந்த இடத்தையும் பாருங்கள். வந்த இடத்திலே கேமல் ரைடு சென்று
வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பமாக என்னுடைய மனைவி சுசிலி அவருடைய 65வது பிறந்த நாளை முன்னிட்டு டூர் வந்து எனக்கு கேமல் எடுத்து வந்தோம். நன்றி, வணக்கம். கேமல் ரைடிங் போய்விட்டு திரும்பவுமாக பூவார் செல்வதற்கு போட்டிங்கில் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். யானை மாதிரி இருக்காது. ஓ, இது யானை பாறை என்ன? ஆமா. ஓ, பாத்தீங்களா யானை மாதிரி? ஆமா ஆமா. ஞான மாதிரியே தான். இதுதான் ஆரம் கடலும் கூட ஜாயிண்ட் ஆகிற இடம். இப்போ இதான் ஜாயிண்ட் ஆகக்கூடிய முகத்துவாரம். சூப்பராக இருக்கு. இந்த ஆற்றுல தானே கடலுக்கு போகும், கடலுக்கு தானே இங்கே வரும். எனக்கு தாங்க பேசிட்டா கொள்ள. இது யானைப்பாறை என்று கேரளாவில் அழைக்கிறார்கள். பூவாறு, அதாவது பூவாறு எனக்கூடிய ரிவர்ஸ் வாட்டர் பூவாறு வந்து அரபிக்கடலில் இந்த இடத்தில் தான் சங்கமிக்கிறது. இந்த இடத்திலே காணப்படுகிற இந்த பாறையானது ஒரு யானை போன்ற தோற்றத்தை அளிப்பதால் சிலுவையை தாங்கி நிற்கிற அந்த பாறையானது யானைப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த பூவாறு சந்திக்கிற முகத்துவார பகுதி. இந்த பூவாற்றிலே நிறைய ஹோட்டல்கள், ரெசார்ட்டு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தோடு வருவீர்களானால் இங்கே தங்குவதற்கு அருமையான இடங்கள் உள்ளன. வாருங்கள், கண்டு கழியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். செல்லும் இடமெங்கும் ஜீசஸ் சிலுவை அடிவாரத்தில் அவர்களுக்கு தாயும் மகனமான ஒரு சொரூபம். கடலின் தோற்றம் கிராஸ். எப்படி இப்படி இந்த இந்த இப்போ இதில் பேர்லாம் என்ன ஆமாம். போட்டு போகுதா? இல்லை இப்போ போவாங்க. இரண்டாவது சிலுவையை பார்க்கும்பொழுது இதயம் இன்புறுகிறது. Now we arrived கட்டிங் பைதுக்கு வந்துட்டோம். ஆமாம், நம்ம ஏறின இடத்துக்கே இறங்குறோம்.